உங்க நிதி நிலைமையை ரிப்பேர் செய்வது எப்படி? என்ன சார் ரிப்பேர்ன்ற வார்த்தையை சொல்றீங்க? ஆமா, பழுதடைஞ்ச ஒன்ன நம்ம பாழாக விடக்கூடாது. பழுது பார்க்க தான் வேணும். அதனாலதான் ரிப்பேருங்கிற வேர்டை நான் சொல்றேன். இன்னைக்கு நான் பார்த்த வரையில் சொல்றேன், நம்முடைய சமூகத்துல முக்காவாசி பேருடைய நிதி நிலைமை பழுதடைஞ்சிருக்கு. இட் ஹாஸ் டு பி ஃபிக்ஸ்ட். ஏன்னாக்கா ஒருத்தர் உழைக்கிறதும் சம்பாதிக்கிறதும் எதுக்காக? தன்னுடைய நிதி நிலைமையை உயர்த்துறதுக்காக. ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது மிஸ்கைடான சில பொருளாதார ஐடியாஸ்னால பல பேருக்கு தங்களுடைய நிதி நிலைமை ரிப்பேர் ஆனது கூட தெரியாம இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? நம்ம நிதி நிலைமை பாழாயிருக்கா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கணும். பல பேருக்கு தங்க நிதி நிலைமை சரியில்லை அப்படிங்கிறதே தெரியறது இல்லை. என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, நான் சேலரிடு பர்சன் சார், என் சேலரி இவ்வளவு இருக்கு, சேலரியில இவ்வளவு பர்சன்டேஜ் இஎம்ஐக்கு போறது. எதுக்கு போகுதுன்னு கேட்டா, நிலம் வாங்கியிருக்கேன் சார், லோன் வாங்கி அந்த நிலத்துடைய இஎம்ஐயை நான் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, இது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டாக்கா 10 வருஷம் ஆகும்ன்ற. அப்ப எப்ப வீடு கட்டுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டுவேன் சார் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, மிக அதிகமான கடன் வாங்கி நிலமனை வாங்கினதுனால அவருடைய மொத்த சேவிங்ஸும் இந்த நிலத்து மேலதான் போகுது. வேற எந்த சேவிங்கும் பண்றதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு இந்த நிலம் வேற அதே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவர் 10 வருஷத்துக்கு கட்டின வட்டி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது மொத்தம் நஷ்டம். அதே பணத்தை நீங்க ஒரு பேங்க்ல போட்டிருந்தாங்களும் குறைஞ்சபட்சம் டபுள் ஆயிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா 4 மடங்கு கூட ஆக்கியிருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட நபருடைய நிதி நிலைமை பழுதடைஞ்சு இருக்கா இல்லையா? ஆனா அவர் அதை எந்த அளவுக்கு உணர்ந்தாருங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க். இன்னொரு நண்பர் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறார். வெளிநாட்டுல 2 லோன், இந்தியால 1 லோன். இந்த லோன் எல்லாம் சேர்த்து அவர் என்ன பண்ணிருக்குன்னா, சொந்த ஊர்ல ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நெருக்கமானவங்க யாரோ ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த நபருடைய மொத்த சேவிங்ஸும் இந்த லோன்ஸ் அடைக்கிறதுக்கு தான் போக போகுது. சரி, உங்களுக்கு எங்க இருந்து வருமானம் வரும்னு கேட்டா அந்த பிசினஸ் கொடுக்கும் அப்படிங்கிறார். சோ மறைமுகமா பார்த்தா இவர் தன்னுடைய மொத்த சேவிங்ஸையும் பணைய வச்சு கடன் வாங்கி சொந்த ஊர்ல ஒரு பிசினஸ இன்னொருத்தரை வச்சு ரன் பண்றாரு. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த நபரால அந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியலனாக்கா அந்த நஷ்டம் முழுவதும் இவர் மேலதான் வந்து விழும். இப்படி எத்தனையோ பழுதுகள் பல தனிநபர்களுடைய நிதி நிலைமையில இன்னைக்கு இருக்கு. நான் இந்த பழுதுகளை பத்தி பேசினாக்கா பேசிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட 100ல இருந்து 200 வகையான பழுதுகளை என்னால சொல்ல முடியும். ஆனா இது பழுது அப்படின்னு புரியாத இடத்துல இருக்காங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. ஏன்னாக்கா அவங்களுடைய வருமானம் இங்கேருந்து வளர்ந்தாதான் அவங்களால வேற எதுவுமே செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா சேவிங்ஸ் இதுக்கு தான் போகுது, சர்ப்ளஸே இல்லை. We have an exciting set of webinars lined up for you this weekend. The first one is active versus passive, where we will look at are passive funds doing better than active funds, and we will take a deep dive into the industry's best active funds. The second is an outlook on the IT industry, where we will talk about near-term and medium-term growth trends. The third is looking back at 2024, where we will look at how the markets have performed in 2024 and what are the new opportunities that you can invest in 2025. The fourth is an update on quarterly returns for corporate India, where we will look at emerging trends in the economy and new potentials for growth. So, if you are interested in any of our webinars, click on the description below to register. அப்போ வருமானம் வளர்ந்தாதான் இங்க இருந்து அவங்க பழுதே பார்க்க முடியும்.
இல்ல அவங்க ஏற்கனவே பணம் போட்ட இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது பணம் வரணும். உதாரணத்துக்கு அந்த நிலத்தின் மதிப்பு அதிகமானால் அதை விற்று தன்னுடைய கடனை அடைத்துக் கொண்டு வேறு ஒரு பாதையில போக முடியும். இன்வெஸ்ட் பண்ண பிசினஸ்ல இருந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சதுனாக்கா அந்த ரிட்டர்னை வச்சு அவர் தன்னுடைய கடனை அடைச்சார்னா அதுக்கப்புறம் அவர் உருவாக்கக்கூடிய சேமிப்பிலிருந்து வேற ஒரு பாதையில போக முடியும். அது என்ன சார் வேற ஒரு பாதைன்னு கேக்குறீங்களா? அதுதான் ஃபைனான்சியல் சேவிங்ஸ். ஏன்னாக்கா லேண்ட், பிசினஸ் இதெல்லாம் ஃபைனான்சியல் சேவிங் கிடையாது. நமக்கு வேணுங்கிற நேரத்துக்கு நமக்கு பணத்தை கொடுக்காது. ஆனா ஒரு நபர் தன்னுடைய நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு அவருக்கு தேவை கணிசமான ஃபைனான்சியல் சேவிங்ஸ். இன்னும் சொல்ல போனால் ஒரு நபருடைய மொத்த சொத்துல ஃபைனான்சியல் சேவிங்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு முக்காவாசி பேர்கிட்ட ஃபைனான்சியல் சேவிங்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு, மற்ற சொத்து வகைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய நிதி நிலைமை எல்லா நேரத்திலையும் லிக்விடிட்டி இல்லாமல் இருக்கும். எப்போ உங்களுக்கு பணம் வேணுமோ அப்போ உங்களுக்கு எளிதில் பணம் கிடைக்காது. நீங்க பணத்தை சேமிச்சு சம்பாதிச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்றது எதுக்காக? எப்ப வேணாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்காக. நீங்க அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப பணம் நிச்சயமா கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கே உருவாக்கிக்கிட்டா அப்ப அது பழுது தானேங்க. அந்த பழுதை நீங்க பார்த்து தானே ஆகணும். இட் இஸ் broken and it has to be fixed. ஸோ இந்த ரிப்பேர் எப்படி செய்யறது, எப்போ செய்யறது? ஒண்ணு, நீங்க பணம் போட்ட இடத்துல இருந்து நீங்க பணத்தை எடுக்கணும். எப்ப எடுக்கிறது? அதனுடைய மதிப்பு கூடும் போதோ அல்லது அது உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் போது. அந்த நிலைமை எப்போ வரும்? வரலாம். கீப் அ வாட்ச். எப்போ அந்த நிலைமை உங்களுக்கு வருதோ அப்ப அதுல இருந்து பணத்தை வெளியே எடுத்தாகணும். அடுத்தது, உங்க இன்கம் கூடுச்சுன்னா அந்த பணத்தை கொண்டு போய் இதே மாதிரி ஒரு பர்பஸுக்கு போடக்கூடாது, இதே சொத்துல கொண்டு போய் திருப்பி போடக்கூடாது, பிசினஸ்லயோ அல்லது லேண்ட்லயோ. அப்ப அதை எங்க கொண்டு போய் போடணும்? ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல கொண்டு போய் போடணும். ஏன் போடணும்? உங்களுக்கு எப்ப வேணுமோ உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கும், அதனால நீங்க ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல போடணும். ரெண்டாவது, ஃபைனான்சியல் அசெட்ஸ் டெஃபினட்டா இந்த ரெண்டு வகையான சொத்துக்களோட ஒரு சேஃபர் முதலீட்டு பாதையை உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அண்ட் ரிட்டர்ன்ஸ் கூட பெட்டரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதானே நீங்க வேற ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அதனால இப்ப நீங்க அதை டெஃபினட்டா தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ உங்க வருமானம் கூடும்போது நீங்க உங்களை மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும்? இன்னும் உங்களுக்கு ஃபைனான்சியல் அசெட்ஸ் உருவாக்க ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த பாதையில தொடர்ந்து பயணிக்கணும். அவசரப்பட்டு கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே அதுல இருந்து மறுபடியும் எல்லா பணத்தையும் எடுத்து வேற ஒரு இடத்துல போடக்கூடாது. அந்த பாதையில நீங்க போனீங்கன்னா ரொம்ப தூரம் போகணும். ஏன் தெரியுமா? அப்பதான் உங்கள்கிட்ட கணிசமான ஃபைனான்சியல் அசெட்ஸ் உருவாகும். ஏன்னா ஃபைனான்சியல் அசெட்ஸ் நீங்க ரொம்ப நாளைக்கு உருவாக்குனாக்கா டெஃபினட்டா காம்பவுண்டிங் பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். எனக்கு தெரிஞ்சு 7 இருந்து 10 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க யாருமே தோத்தது கிடையாது. ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஈக்விட்டியில 7 இருந்து 10 வருஷம் பணம் போட்டவங்க யாரும் தோத்தது கிடையாது. அதே சமயத்துல ஹை ரிட்டர்ன் வருதுன்னு தப்பான ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே அந்த பணத்தை இழந்துட்டு 1 இருந்து 2 வருஷத்துல வெளியே போயிருக்காங்க. சோ நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும். உங்களுக்கு ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல பழுது வரக்கூடாதுன்னா உங்க ரிஸ்கை நீங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். கண்ணா பின்னாடி போய் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஸ்மால் கேப்லயோ எஸ்எம்இலயோ போட்டீங்கன்னா நிச்சயமா பழுது வரும். குறுகிய காலத்துல பழுது வந்துச்சுன்னா அந்த பழுது உங்களை பாதிச்சிடும். when your portfolio is under very deep stress நீங்க பணத்தை வெளியே எடுத்துதான் ஆகணும். கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பயம் வரதான் செய்யும். சோ அப்போ கொலாப்ஸ் ஆகக்கூடிய இடத்துல கொண்டு போய் உங்க பணத்தை போடக்கூடாது. எங்க போடணும்? ரிலேட்டிவ்லி சேஃபர் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ல போடணும். சரி சார், அப்ப எனக்கு ஹை ரிட்டர்ன் கிடைக்காது. ஹை ரிட்டர்ன் கிடைக்கணும்னா ஹை ரிஸ்கை எல்லா நேரத்திலும் எடுக்கிறது ஒரு ஃபார்முலா இல்ல. இன்ஃபேக்ட் எல்லா நேரத்திலும் நீங்க ஹை ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் உறுதியா வரும். அதுவும் நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்க நிறுவன மதிப்பு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்க ஹை ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸை தவிர வேற எதுவுமே கிடைக்காது நியர் டேர்ம்ல. சோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு உங்களுடைய ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல அதிக ரிப்பேர் வராது, அதிக டேமேஜ் வராது. பழுது குறைவா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப தூரம் போறதுக்கான ஒரு தைரியம் கிடைக்கும். கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டா உங்க மைண்ட்ல இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸும் கரேஜும் உங்களை ரொம்ப தூரம் கொண்டு செல்லும். அப்ப என்ன நடக்கும்? உங்க லைஃப்ல காம்பவுண்டிங் நடக்கும். காம்பவுண்டிங் நடந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு கணிசமான ஃபைனான்சியல் அசெட்ஸ் உருவாகிவிடும். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய சேவிங்ஸ்ல நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பழுது பார்க்கணுமா கூடாதா? அதுக்கான தேவை இருக்கா இல்லையா? நீங்க
பழுது பார்த்தால் நீங்க ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல கணிசமா இன்வெஸ்ட் பண்ணணுமா கூடாதா, அதன் பயன்கள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, தாராளமா உங்க கமெண்ட்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். உங்க கமெண்ட்ஸ் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓபனராக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அது மட்டும் இல்ல, எல்லாருமே தங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை நீங்க உங்க கமெண்ட் மூலமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸோடு தொடர்ந்து இந்த களத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம்.